தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான பதவியில் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 8th 12th டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் 7 விதமான பதவிகள். வயது வரம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா கேட்டகரியும் சேர்த்து ஒன்றாவே கொடுத்துட்டாங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப சம்பளம் 18,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 24/9/2024 ஒன்று நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் மற்றும் கமெண்ட்லேயும் லிங்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகன்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தேர்ட் ஒன் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டில் DD/MM/YY இதே சேம் ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபோர்த் ஒன் உங்களுக்கான ஏஜ், இப்போ வரைக்கும் உங்களுக்கான வயது என்ன ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பாலினம், ஆனா பெண்ணா என்ன இல்லை எதிரனா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் உங்களுக்கான கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செவன்த் கரண்ட் அட்ரஸ் என்ன, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ், இப்போது உங்களுக்கு இந்த அட்ரஸும் அதாவது இப்போ இருக்க அட்ரஸும் நிரந்தர முகவரி அப்படின்னு கொடுத்துருக்க ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் சேம் அட்ரஸாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட் ஒன்று அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத அது என்னவோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ப்ரைமரி நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் ஐடி, உங்களுக்கான இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் காலத்தில் எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. ஆஃபீஸர் யூஸ் ஒன்லி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மறக்காமல் பிளேஸ் அண்ட் டேட், இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர், இந்த இடத்துல மறக்காமல் டேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர், விண்ணப்பதாரர் கையொப்பம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸை அது கீழேயே இன்னொரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அதில் அட்டாச் பண்ணுறது எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை வைக்கணும். நீங்கள் இரண்டாவது அது கூட என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிறது கொடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், SSLC, HSC சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான ப்ரூஃப் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10th or 12th மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி,
உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்க ப்ரூஃப், இப்போ இருக்க அட்ரஸ்க்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் வச்சு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, டேக்ஸ் ரெசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. இந்த 5 டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு நீங்கள் ப்ரூஃபுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேரக்டர் சர்டிஃபிகேட். இதுக்கு யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக படித்த காலேஜ் ஆர் ஸ்கூல் அங்கே இருக்க ஒரு பிரின்ஸிபல்லோ, அங்கே யார் டாப் லெவலில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, டிசபிள்டு பர்சன், உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க, இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க. நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வச்சு அனுப்பணும். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு தமிழில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல் இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 13,500 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இரண்டாவதும் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான், பட் இது வந்து பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலேஜ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 13,500 உங்களுக்கான மந்த்லி சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க இதை. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சிருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டிஜிஎன்எம் சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்குவாங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க கிரேட் 2ல். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி ஆர் பயாலஜி ஆர் பாட்டனி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கம்பல்சரி நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்டாக நீங்கள் 10th கம்பல்சரி எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 14,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்எம்யூ கிளீனருக்கான வேலை வாய்ப்பு. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலை வாய்ப்புக்கு 8,500 rupees சேலரி. எம்எம்யூ டிரைவர் 8th பாஸ் பண்ணிக்கணும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 years எந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ டிரைவிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 13,500 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பிபிடி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புகளுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். 2 வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த எல்லா வேலை வாய்ப்புகளுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரருக்கு 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நான் எந்த அட்ரஸுக்கு எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஒன்று நேரிலோ இல்லை தபால் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.